ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போ புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்துச்சு. ப்ரோமோ விட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சார், நாங்களே ஏதாவது ஒரு வீடியோ தான் வார்த்தைக்கு பக்காவாக போகிறோம், அதில் எப்படி பண்ணால் எப்படி? சரி, பரவாயில்ல, அது உங்களுக்கு தெளிவாக சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா அது அஃபிஷியல் விஜய் டெலிவிஷனில் வரல, ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு. எல்லோரும் கம்மியாக தான் பார்த்துருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கமருதீனும் பார்வதியும் நாமினேட் ஆகிருக்காங்க. விச் இந்த உலகமே அறிந்த விஷயந்தான் அது. கமருதீன் போன வாரம் பண்ணாத அட்டகாசமே கிடையாது. விஜய் பார்வதி போன வாரம் பண்ண கடைசி 3 நாள் அட்டகாசமே கிடையாது. 2 பேரும் நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அட்டகாசத்தில் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தருக்கு மூளையே இருக்காது, இன்னொருத்தருக்கு என்ன பேசாங்கன்னே தெரியாது, சும்மானா மூக்கணும் வைப்பாங்க. இதுதான் ரீசனாக இருக்கும். பேச தெரியல, ரொம்ப கோவமாறான்னு சொல்லி கமருதீனுக்கு நிறைய வாக்கு வாங்கியிருப்பாங்க. அப்புறம் விஜய் பார்வதி, எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி தான் அதிக வாக்குகள் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்ப்போம். இது தெரிஞ்ச விஷயம்னால இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு எப்போயோ தெரியும் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். இவங்க 2 பேர் உள்ளே இருப்பாங்க தான் நினைக்கிறேன். எனக்கு யார் சரியாக எவிக்ட் ஆவாங்கன்னு இப்போ வரையும் சரியாக தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து. ஆனால் இவங்க 2 பேர் உள்ளே இருப்பாங்க. இவங்க ஏன்னா பார்வதி இல்லைனா கண்டென்ட் இல்லை, கமருதீன் இல்லைனா விஜய் சேதுபதிக்கு கண்டென்ட் இல்லை. ஸோ அதனால் இவங்க 2 பேரும் உள்ளே இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு எஃப்ஜே அண்ட் அரோரா சின்க்ளேர். ஸோ எஃப்ஜேனா ஃபெட்ரிக் ஜான்சன் அண்ட் அரோரா சின்க்ளேர். எஃப்ஜே என்னன்னு தெரில, ஆதிராவோட அந்த கண்டென்ட்டு அந்த ட்ராக்குக்கு போகிறாரு. நேற்று எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தாலே தெரியும் நான் என்னை பற்றி பேசுகிறேன். அரோரா ஒன்றுமே பண்ணலங்க. உண்மையில் சொல்ல போனால் ஒன்றுமே பண்ணல. எதுக்கு வீட்டுக்கு வந்தாங்க? ஸ்டார்டிங்னா கொஞ்சம் நல்லா ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க, வாரத்திலே ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்த்தேன். இவங்க தான் மெயினாக ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தேன். விஜய் பார்வதியோடு சேர்ந்து இவங்களே டம்மிஸ் ஆகிட்டாங்க. அதுவும் போன வாரம் பார்த்திங்கன்னா அந்த விஜய் சேதுபதி அழுத்தி சொல்கிறார். ஸோ கண்டஸ்டண்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு, இது ஒரு வாய்ப்பாயிடுச்சு, இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நீ எஃப்ஜே கோவத்தினாலே அவர் அடி வாங்கியிருப்பாருங்க. கோவத்தினாலே அவருக்கு ஓட்டு விழுந்திருக்கும். ஸோ எஃப்ஜே ரொம்ப கோவப்படுறாரு, ரொம்ப பேசுகிறாரு, ரொம்ப கத்துறாரு, வெட்டிடுவேன்றாரு அப்படி சொல்லி நம்ம எஃப்ஜேவே ஒன்று போட்டு, சாரி நம்ம திவாகர் தர்பீஸ் நட்சத்திரமே ஒருத்தர் போட்டிருப்பார். ஸோ இவங்க 2 பேர் வாங்குறதும் எக்ஸ்பெக்டட் தான். ஸோ எப்படியாவது மிஸ் ஆவாங்கன்னு பார்த்து 2 ஓட்டு அந்த மாதிரி வாங்கி உள்ளே வந்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ரம்யா ஜோ அண்ட் அப்சரா சிஜே. ரம்யா ஜோ கூட ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் கண்டென்ட் கொடுத்தா அப்புறம் தான் கம்மினாங்க. அப்சரா சிஜே எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விக்கெட்டு இவங்க தான் நினைக்கிறேன். ஆனால் ஓட்டிங்கில் என்னென்னா லாஸ்ட்டில் 2ண்டு லாஸ்ட்டில் 3rd அப்படியே உட்காந்துடுறாங்க. மேபி சப்போர்ட்டாக இருக்கலாம், மேபி பிஆராக கூட இருக்கலாம், அது எனக்கு சரியாக தெரில. பட் ஒன்றுமே பண்ணலங்க, 0, ஒன்றுமே பண்ணல. வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு பேசலை. நான் பேசியே பார்க்கல, எபிசோடில் நான் வந்தும் பார்க்கல. வெரி புவர். ரம்யா ஜோ ஸ்டாண்டில் இருந்தாங்க, இப்போ அவங்களும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களும் ரிஸ்க்கான ஜோனில் தான் இருக்காங்க. ஆனால் அப்சரா சிஜே இப்போ பார்த்தீங்கன்னா 9 பேரில் 7வது இடத்துல இருக்காங்க. எப்படி மனசு ஒரு 500 வாக்கு வாங்கியிருக்காங்க இப்போ தான் ஸ்டார்ட்னால. அந்த 500 பேருக்கு மனசு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் என் கேள்வி, எனக்கு என் மனசுக்குள்ளே தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ரம்யா ஜோ உள்ளே இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அப்சரா சிஜே வெளில போக அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டென்ட் கொடுக்கணுங்க ரம்யா ஜோ, இதுக்கப்புறம் கண்டென்ட் கொடுக்கலாம். அவங்கள நம்ம வெளில தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமி அண்ட் சபரிநாதன். கெமி எப்படி உள்ளே வந்தாங்கன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு தான் கொஞ்சம் சப்போர்ட் அதிகம். பட் கெமி உள்ளே வந்துட்டாங்க. சபரிநாதன் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறான்னு சொல்லி நம்ம கலையரசன் ஒன்று குத்தினார். ஸோ கலையரசன் சபரிநாதன் இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்குது. சபரிநாதன் என்னை பொறுத்தவரை ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறாரு, கேமராக்காகவே பேசுகிற மாதிரி இருக்குது. அவரோட உண்மை தோற்றமே சுத்தமாக தெரியல. ஸோ சபரிநாதன் அதாவது, ஆனால் இப்போ இவர் தான் 2nd பிளேஸ். டஃப் வித் த ஃபஸ்ட்டு கண்டஸ்டன்ட். அதாவது முதல்ல இருக்கவங்களுக்கு இவருக்கும் ரொம்ப கடினமான இது போகுது. பார்ப்போம் இந்த வார கடைசியில் யார் ஃபஸ்ட்டு இருக்கான்னு. கெமி தாங்க லோவஸ்ட்டு ஓட் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்ட்டு, உண்மையாக சொல்ல போனால் இப்போ தான் ஸ்டார்ட். ஆனால் கெமி தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஓட் ஆன் த ஸ்டார்ட் இட் செல்ஃப். ஸோ கெமி ஓரளவுக்கு இந்த பார்வதியால் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கினாலும் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கும் யோசிக்கிற மாதிரி ஆகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த சபரிநாதன் நினச்சபடியே உள்ளே வந்துட்டார். கொஞ்சம் அந்த ஆர்டிஃபிஷியல்னஸ் குறைச்சாருன்னா நல்லாயிருக்கும். இன்னும் அவர் விட மாட்டுறாரு. எப்படி போர் அடிக்காமல் இது பண்ணுறாரு எனக்கு சுத்தமாக தெரியல. அண்ட் கெமி ரிஸ்கில் தான் இருக்காங்க. அண்ட் அடுத்து நம்ம தர்பீஸ் நட்சத்திரம் திவாகர். ஸோ அவரும் ஷாக் ஆகிட்டார். கடைசியில் மாட்டினார். போன வாரம் இப்படி பேசுனீங்களேப்பா, அதிக ஃபாலோவர்ஸு இது அது அப்படின்னு பேசி இவரே உள்ளே வந்துட்டார். ஸோ வாரம் என் தெரிஞ்சு இதுக்கப்புறம் என் தலைவன் வந்துடுவான்னு எனக்கு ஒரு உள் நெஞ்சம் சொல்லுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனால் திவாகர் தாங்க இப்போதைக்கு ஃபஸ்ட் பிளேஸு. திவாகருக்கும் சபரிநாதனுக்கும் செம்ம டஃப் ஃபைட் போனாலும் 1% வித்தியாசத்தில் நம்ம திவாகர் தான் லீடு இருக்கிறார். ஸோ ஓட்டிங் அனாலிசிஸ் வேணுமா?
ஸ்டார்டிங்கே நீ நைட் வேணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டி யூடியூப் சேனல். அண்ட் ரிஸ்க் ஜோனில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா, சிஜே, ரம்யா, ஜோ அண்ட் கேமி.